சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேலத்திலிருந்து ஜோதிடர் TM சௌந்தரராஜன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 2023ஆம் ஆண்டு எது போன்ற பலன்களை நாம் அடைய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னென்னா, இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நம்மளுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்றதையும், பொதுவாக இந்த உலக அமைப்புகளுக்கும் நம்முடைய நாட்டு அமைப்புகளுக்கும் எது மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 3 மேஜரான கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சனிப்பயிற்சி வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி துவக்கத்திலேயே சனியினுடைய பயிற்சி ஆகவிருக்கிறது. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பிரவேசமாகிறார். இது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சனியினுடைய அதீத பலம்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட உச்சத்திற்கும் மேலான மூலத்திரிகோண வீட்டை அடையக்கூடிய சனி பகவான் நல்ல அமைப்புகளை செய்ய போறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். தீய பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, சனி காற்று ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ஏற்கனவே மலேசியாவிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் காணாமல் போச்சு அப்படின்ற தகவல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். அது துலா ராசி, காற்று ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதே மாதிரி காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாசு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி அதனை அடுத்து ஆகக்கூடிய குருவினுடைய பயிற்சி மேஷ ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். 12ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடத்திற்கு, காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் இடத்துல ராகுவோடு இணையக்கூடிய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ராகுவால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், பெரிய அளவுக்கான சேதங்கள் அத்தனையும் ஒரு கட்டுக்குள் அடங்க வைக்கக்கூடிய நிலைமையை இந்த ராகு கூட இணையக்கூடிய குரு சுபத்துவப்படுத்தி மேஷ ராசியை நல்ல நிலைமை அடைய செய்வார். அப்படிங்கிற அடிப்படையில் காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் இடம் மற்றும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தை குரு பார்வையிடக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு நல்ல விளைவை அடுத்த ஆண்டு பொதுவாகவே மக்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சனியினுடைய பார்வையும் ராகுனுடைய சேர்க்கையும் குரு பகவானுக்கு இருக்கின்ற காரணத்தினால் குருவினுடைய காரகத்துவங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட விலை மலிவான அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தங்கம் தன்னுடைய பர்சன்டேஜிலிருந்து குறைவதற்கும், மஞ்சள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், மஞ்சள் நிறம் கொண்ட பொருட்கள் அத்தனையும் விலையை சரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கிறது. அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கேதுவை குரு பார்க்கின்ற அமைப்பில் அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் கொண்ட அமைப்புகள் அத்தனையும் நல்ல மேன்மையும் நல்ல வளர்ச்சியும் அடையக்கூடிய ஆண்டாக இந்த 2023 அமைய போகிறது. 2023 ஈற்று பகுதின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் மாதம் இறுதியில் ராகு கேது பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன. அந்த ராகு கேது பயிற்சிகளும் காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் ராகும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய நோய் அமைப்புகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த அமைப்புகள் அமையும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதே போன்று இந்த 2023ஆம் ஆண்டு பெட்ரோல், இந்த குடிக்கக்கூடாத திரவ பொருள் அமைப்புகளுக்கு காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் கால்நடை அமைப்புகள், விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளிலும் ஒரு சீர்திருத்த அமைப்புகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2023 கண்டிப்பாக அமையும். ஏனென்று சொன்னால், நிலப்பரப்பில் பெரிதாக விவசாயம் செய்யக்கூடிய அமைப்புகளை சுட்டிக்காட்டுவது சனி பகவான். அதே போன்று கட்டடம் கட்ட முடியாமல் வெறுமன அந்த கால்நடை அமைப்புகளை வளர்த்தக்கூடிய பிளானட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகளுக்கு சனிதான் காரகம் வகிக்கிறார். அந்த அமைப்புகளுக்கு சனி மூலத்திரிகோண வீட்டில் அமைவதால் சீர்திருத்த அமைப்பு, அதாவது ஒரு பர்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய, ஏற்கனவே இருந்த கெட்ட அமைப்புகள் எல்லாம் திருத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த 2023 அமையும். அதே போன்று பெட்ரோல், டீசல் போன்ற குடிக்கக்கூடாத திரவ பொருளுக்கு சனி அதிபதி. கப்பல், கடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அத்தனையும் விலையேற்றமாக காணக்கூடிய ஆண்டாகத்தான் அடுத்த ஓரிரு ஆண்டுகள் இருக்க போகிறது அப்படிங்கிறதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தினாலும், அதே போன்று சிம்ம ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தினாலும் அரசியல் மாற்றங்களின் காரணமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சீர்திருத்த அமைப்புகள் வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இந்த ரியல் எஸ்டேட் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, நிச்சயமாக நல்ல நிலைமையை அடையக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், செவ்வாயினுடைய வீட்டை சனி பார்க்கிறார். அப்ப ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடம், வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இந்த சனி பகவான் அமைப்புகளும் ஒன்றிணையும் போது அதில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் ஏராளமாக இருக்கும் அப்படின்றத இந்த ஆண்டு நம்ம தெரிவித்துக் கொள்ள முடியும். அதே போன்று கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆண்டாகத்தான் சொல்ல முடியும். ராகுனுடைய சஞ்சாரம் பிளஸ்
இந்த குருவினுடைய இணைவு என்பது ராகு என்பது வீடியோ கேமரா பெரிய பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது. நீடித்த ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய லாங் ஹிட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படங்கள் அடுத்த ஆண்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2023 வெகு நாட்கள் ஓடக்கூடிய படங்கள் நிச்சயமாக வெளியிட போறாங்க அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கலாம். 2023ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் கடந்த 7.5 ஆண்டுகளும் பட்ட கஷ்டத்திற்கு எல்லையே இல்லை. இதில் இடையில கொரோனா வேற, அவ்வளோ பிரச்சனையும் ப்ரெஷரையும் அனுபவித்து கொண்டிருந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையாக இந்த 2023 அமையும். இந்த 2023 மிகப்பெரிய அடுத்த 10 ஆண்டிற்கு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அத்தனையும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதுவாக தான் இருக்கிறது. அதே போன்று ஆண்டினுடைய துவக்கத்திலேயே சனியினுடைய பயிற்சி மிகப்பெரிய இந்த ரிலீஃப்னு சொல்லுவோம். 7.5 சனி முழுமையாக விடுதலை அடையக்கூடிய ராசி இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை அடையக்கூடியது இந்த குருவினுடைய பயிற்சியின் காரணமாகத்தான். குரு ஆண்டினுடைய துவக்கத்தில் ஓரிரு மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராசியவே பார்க்க போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2023 தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எண்ணிய லக்னத்திற்கு ஈராறு குடைய கொள்கள், நன்னிய ஆட்சி உச்சம், நட்புடன் இருக்க ஹோரை, பண்ணிய பதிக்கு 12 பரத்தோன் சேர, மண்ணினில் வீரனாகி மன்னருக்கும் சரியாக வாழ்வான் அப்படிங்கிற அமைப்பின்படியும் ராசிநாதன் பலமடையக்கூடிய நிலை, அதாவது ராசியவே பார்க்கக்கூடிய அந்த ராசிநாதன் பலமடையக்கூடிய நிலையை இந்த ஆண்டு பெறக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராகு கேதுனுடைய பயிற்சி 10 4 போன்ற கேந்திர பாவங்களில் அமைவது ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும். ஏனென்று சொன்னால் கேந்திரத்தில் பாவகிரகங்கள் இருப்பதும் திரிகோண பாவகங்களில் சுபகிரகங்கள் இருப்பதும் மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு சனி பிரவேசமாகிறார். சனியினுடைய பயிற்சி கீர்த்தி, புகழ், வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்திற்கு போவது மிக உன்னதமான பலன்களை, வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2023 தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போன்று எண்ணிய ராசிநாதன் கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு லக்னத்திற்கும் ராசிக்கும் அதிபதி தனக்கு கேந்திர திரிகோண பாவங்களில் அமர்ந்திருந்ததுன்னா பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கின்ற இந்த குருவினுடைய பயிற்சி மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. பணப்புழக்கம் எவ்வாறு இருக்கும் அப்படின்றது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டோமே ஆனால், பணப்புழக்கத்தை சொல்லக்கூடியது குரு இவர்களுக்கு ராசிக்கு அதிபதி. அது மட்டும் அல்லாமல் 2ஆம் இடத்து அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய சனி 2க்கு 2ஆம் இடத்தில் மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். வாக்குநாதன் வாக்குற வாக்கினில் வந்திலாபன் வசிக்கமாவளை காக்கு நாயகன் காணி குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்து தலைப்பானே என்ற அமைப்பின்படியும், அதே போன்று லாபாதிபதியும் தனாதிபதியும் நல்ல இணைவில் தொடர்பில் இருக்கும்போது பெரிய அளவிற்கான பணப்புழக்கங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இதுவரை இருந்து வந்த கடன் அமைப்புகள் கூட ரிட்ரீவ் ஆகிறதுக்கு இந்த ஆண்டுகள் பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னதான் நம்ம ராசிக்கு பலன் சொன்னாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அந்த தசாபுத்திகளுடைய அமைப்பு, ஆதிபத்திய ரீதியான அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சுபர் சேர்க்கை அசுபர் சேர்க்கை என்றெல்லாம் இருக்கிறதா என்பதை கண்டு பார்த்து அதன் வழியாகத்தான் நாம் பலன்களை வெளிப்படுத்த முடியும். ஆகவே இந்த கோச்சார ரீதியான பலன்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சட்டன் லெவலுக்கு பலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கோச்சாரத்தினுடைய கிரக பயிற்சிகள் மற்றும் கோச்சார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். மற்றும் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட, அதாவது திருமண வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, திருமணம் ஆகாதவர்கள், குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு 5ஆம் இடத்திலேயே பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக ஏப்ரல் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட அடுத்த ஓராண்டு காலம் இந்த 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை, அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். பதவி பூர்வ புண்ணிய அமைப்புகளில் பெரிய அளவிற்கான மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. கலைத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறை அப்படிங்கிறது இதில் பூராட நட்சத்திரம் இருக்குது. பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தனுசு ராசிக்காரர்களும் இருக்கும். சான்ஸே கிடைக்கல, இதுவரைக்கும் கிடைச்ச சான்ஸில் சக்ஸஸ் இல்லை, ஒரு பெரிய அளவிற்கான வெற்றியை நான் பார்க்கவில்லை அப்படின்னு அவங்க டிபார்ட்மெண்ட், நாட் ஓன்லி கலைத்துறை, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும்
கஷ்டம் பட்டு கொண்டிருந்த, எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அத்தனை நபர்களுக்கும், இந்த தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேத்துக்கும் 2023 மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமைய போது 2023 முழுக்கவே ஒரு நல்ல அடிப்படையாக அமைந்து அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. புதிய தொழில் கண்ணை மூடிட்டு ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் ஏற்கனவே தொழில் செய்து நஷ்டமடைந்தவர்கள், தொழிலை நடத்த முடியாமல் முடக்கடியாக இருந்த நிலைமையை கொண்டவர்கள், ஏன்னா 7.5 சனி நடந்தது, அது கூடயே 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி போன்ற அமைப்புகள் நடந்ததுன்னா மேலும் அதிகமான சிரமத்தை ஆட்கொண்டிருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதனால தொழில் தொடங்க தயாராக இருப்பவர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக 2023 அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி வெளிநாடு அமைப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு, ஏன்னா சர வீட்டில் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கு, அதாவது வெளிநாடு போக வேண்டும் என்றால் சர ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களோட திசையோ தனிப்பட்ட ஜாதகத்தில், அதே போன்று 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி அது சம்பந்தப்பட்ட திசைகளோ நடக்குமே ஆனால், அல்லது ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகளில் அந்த கிரகங்கள் அமர்ந்து திசையை நடத்துமே ஆனால் அவர்கள் வெளிநாடு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சுபகாரியங்களுக்கு நம் நாட்டிற்கு வந்து செல்லக்கூடிய நிலைமையும் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், பல்வேறு கஷ்டங்கள், இது அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய நிலைமையை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. வீடு, வண்டி, வாகனம் போன்ற அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரியான செக்டாரில் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் தானாகவே லோன் கொடுக்கக்கூடிய அமைப்பும், ஏற்கனவே கட்ட முடியாமல் இருந்த கடன்களை அடைத்து புதிய நிலம், புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். தனுசு ராசியில் இருப்பவர்களின் குழந்தைகளுக்கு ஏதேனும் உடல் சௌகரியங்கள் நல்லபடியாக இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும், அவங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினாலும், ருணரோகத்தை சொல்லக்கூடிய ஒரு தீய அமைப்புகளை சொல்லக்கூடிய கிரகமான, பயமுடுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகமான ராகு அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால் குருவினுடைய பயிற்சிக்கு பிறகு குழந்தைகளுக்கும் நல்ல அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கும் எஜுகேஷனுக்கு பணம் கட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகளுடைய ஹெல்த் இஷ்யூவை கேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த 7.5 ஆண்டுகள் நடக்காத அத்தனை அசுப அமைப்புகள், கெட்ட அமைப்புகள் அத்தனையும் விலகி ஒரு நல்ல, ஒரு தூய, ஒரு புத்துணர்ச்சியான ஆண்டாக 2023 அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றத்துக்கும் இடமில்லை. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் ஞானிகளுடைய வழிபாடு, குறிப்பாக அருணகிரிநாதருடைய ஜீவ சமாதியாக இருக்கட்டும், அல்லது மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா சுவாமியுடைய ஜீவ சமாதியாக இருக்கட்டும், அல்லது அங்கங்கே அருகில் இருக்கக்கூடிய அல்லது பழனிமலையில் இருக்கக்கூடிய போகர் ஜீவ சமாதியாக இருக்கட்டும், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜீவ சமாதிகளுக்கு சென்று முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவுக்கான ஏற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பூராட நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனுடைய வழிபாடு, சுக்கிரனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ரங்கநாதரை வழிபட்டு வரும்போது, குறிப்பாக வெள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடிய சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் நெய்விளக்கு ஏற்றுறதும் மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நாள் முழுவதும் நான் சொல்லக்கூடிய கோயில்களில் இருந்து வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ஏற்றத்தை அவர்கள் அடிவார்கள் அப்படின்றத எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய வழிபாடு தினந்தோறும் காலையில் எழுந்து அவரை பார்த்தாவே போதும், கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இல்லை. சூரியனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்தும் போதும், பிங்க், ஆரஞ்சு, ப்ளூ போன்ற வெளிர் நிறங்களை பயன்படுத்தும் போதும் பெரிய அளவுக்கான ஒரு சக்சஸை இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அடைவார்கள். மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ராசிகளில் மேஷம், கன்னி, அதனை அடுத்து குறிப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்களும் பெரிய நன்மைகளை அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 2023 ஒரு பொன்னான ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.